இப்போ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தரார் அப்படின்றப்ப வெவ்வேறு நிகழ்ச்சிகளை வந்து நம்ம நடத்தியிருக்கலாம். ஆனால் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏன் நடத்தணும்? அது வந்து இதில் வந்து ஏன் வேற நடத்தலாமே, இது நடத்தலாமே, அது யார் முடிவு பண்ணுறதுக்கு? லட்சக்கணக்கான பேர் பெண்கள் இன்றைக்கு வந்து பயிற்சி எடுத்திருக்காங்க. அதில் ஒரு பெண் யாராவது தவறாக சொல்லியிருப்பாங்களா? அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா, காட்ட முடியுமா உங்களால்? இந்த நடன நிகழ்ச்சி ஒரு நவீன தீண்டாமை அப்படின்ற மாதிரி விமர்சனமும் பெரியாரிஸ்டுகளாலே முன்வைக்கப்படுது. சும்மா யூடியூப்ல யாராவது ஒருத்தர் வந்து இப்படின்னு பேசிட்டா அது உண்மையா? அப்ப நான் சொல்றது பொய்யா? இப்ப எல்லாம் ஒரு சேரியில இருந்து ஒரு கலர்ல இருந்து எல்லாம் பண்றப்ப அது குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்கான அடையாளம் அப்படின்றதானே புரிந்து கொள்ளப்படும். அந்த புடவையில இருந்து என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதை வச்சு ஏதாவது ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை சொல்லுங்க. இதை வச்சு நான் வந்து இது இந்த ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அந்த வள்ளிக்கும்மி நடனத்துல வேற ஜாதியினர்களும் கலந்துக்கலாம். எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க. ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் ஆடணும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்கள், அதாவது விமர்சனம் செய்பவர்கள் என்ன வேணாலும் செய்யலாம். நடத்துறவங்க நாங்க சொல்லிட்டோம். இப்ப நாங்க சொன்னா வந்து அதுல என்ன மாற்று கருத்துக்கு என்ன இருக்கு? நாங்க இதை நடத்தி கின்னஸ் சாதனை பண்ணியிருக்கோம். இந்தியாவில் எங்கேயுமே ஒரு நிகழ்ச்சியே நடந்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சாதனையை நம்ம நிகழ்த்தி இருக்கோம். அதை அப்படி பார்க்கறத விட்டுட்டு, ஆனா பொது தளத்துல பாக்குறப்ப இல்ல தூரத்துல இருந்து மற்றவங்க பாக்குறப்ப இது வந்து ஒரு சமுதாயத்துக்கு இருக்கிறவங்க நடனம் ஆடுறாங்க, இல்ல ஒரு சமுதாயத்துல இருக்கிறவங்க வந்து எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்றாங்க அப்படின்ற மாதிரி தானே பொருள்படும். இந்த சமுதாயம் அந்த சமுதாயம் என்றல்ல, எல்லா சமுதாயங்களும். ஏன்னா கிராமத்தில் போய் அப்படிலாம் பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. இது வந்து பெரிதாக்கப்படுது. இது மாதிரி பேசுறதுனால தான் இந்த வள்ளிக்கும்மியே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன். இது மாதிரி பேசிய வள்ளிக்கும்மியை வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. சார் வணக்கம். வணக்கம். கொங்கு நாடு மக்கள் கட்சி சார்பாக வந்து ஒரு 16,000 பெண்கள் வந்து வள்ளிக்கும்மி பாட்டுக்கு வந்து நடனம் ஆடினாங்க. இந்த ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல சார், இது எதற்காக இதை வந்து செய்கிறோம்? கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய நிர்வாகிகள் ஏற்பாட்டில் கொங்கு நாடு கலைக்குழு நடத்தியது அந்த கின்னஸ் சாதனை நிகழ்ச்சி. சென்ற ஆண்டு பெருந்துறை அருகிலே 16,000 பெண்கள் ஒரே நேரத்திலே வள்ளிக்கும்மியை அங்கு நிகழ்த்தி, லண்டனிலிருந்து அதிகாரிகள் வந்து, கின்னஸிலிருந்து அதிகாரிகள் வந்து அதை அங்கீகாரப்படுத்தி கின்னஸ் சாதனையாக அங்கே அறிவித்தார்கள். அந்த கின்னஸ் சாதனை சான்றிதழ்கள் அது ரெடியாகிறது. ஏன்னா யூகேலேருந்து வரணும். அது ரெடியாகி இப்போ ரெடியாக இருந்தது. அந்த சான்றிதழ்களை முதலமைச்சர் கரங்களால் கலைஞர்களுக்கு வழங்க வேண்டும் என்றுதான் இப்போது கோயம்புத்தூரிலே நேற்றைய முன்தினம் அந்த நிகழ்ச்சி அங்கே நடத்தப்பட்டது. அது ஆக்சுவலாக அந்த ஒரு வள்ளிக்கும்மி அந்த நடனம் இருக்குல்ல சார், அது எதை நோக்கி, அது அதோட ஆழம் என்ன, கருத்து என்னது? அதாவது வள்ளிக்கும்மி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாரம்பரிய கலை, குறிப்பாக கொங்கு மண்ணினுடைய பாரம்பரிய கலை. பல நூற்றாண்டுகளாக அது வந்து நிகழ்த்தி கொண்டிருந்த கலை. அதை வந்து 2000 இடையில வந்து அது வந்து மறைஞ்சிருச்சு. அந்த கலையை விட்டுட்டாங்க. 2009 வந்து நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் கருமத்தம்பட்டியில் ஒரு மாநாடு போட்டோம். அந்த மாநாட்டில் இந்த வள்ளிக்கும்மியெல்லாம் அரங்கேற்றணும். வள்ளிக்கும்மியெல்லாம் 2009 அரங்கேற்றணும். சலங்கை ஆட்டமும் சேர்த்து. சலங்கை ஆட்டமும் ஒரு பாரம்பரிய கலை, கொங்கு நாட்டினுடைய பாரம்பரிய கலை. அப்போ அந்த சலங்கை ஆட்டம் வள்ளிக்கும்மி எல்லாம் 2010 வந்து தமிழ்நாடு அரசின் சார்பாக செம்மொழி மாநாடு கோயம்புத்தூரில் நடந்தது. அந்த மேடையிலும் இது அரங்கேற்றப்பட்டது. அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் ஒன்ஸ் மோர் கேட்டு 2வது முறையாக கலை நிகழ்ச்சியை அங்கே நடத்தி காட்டினார்கள். பிறகு கலைஞர்கள் எல்லாம் அன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் சென்னைக்கு அழைத்து பாராட்டினார்கள். அந்த கலை என்பது நீங்கள் வந்து ஏன் வள்ளிக்கும்மி என்று பெயர் என்று சொன்னால், இது முருகனை வாழ்த்தி பாடுவது. அதனால் வள்ளி முருகன், அந்த குறிப்பாக அந்த வள்ளி முருகன் கதை, அந்த கதையைத்தான் பல பாடல்களாக இந்த நிகழ்ச்சியிலே அரங்கேற்றுவார். வள்ளி கும்மி அப்படின்ற அந்த நடனம் வந்து பாரம்பரியம் மிக்கது அப்படின்னு நம்ம சொன்னாலும், பொதுத்தளத்தில் பார்க்குறப்ப அது வந்து ஒரு ஜாதி ரீதியாக நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரியான விமர்சனம் முன்வைக்கப்படுதா? இல்லை, அது ஒரு சிலர் வேணும்னே வந்து இது என்ன ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கே, இதுக்கு ஏதாவது ஒரு பிரேக் போடணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் பண்ணுறது. இதில் வந்து எல்லா சமுதாயத்தை சார்ந்த பெண்களும் இருக்கிறார்கள். எல்லா சமுதாயத்தை சார்ந்த பெண்களும்
இந்த வள்ளிக்கும்மியில் இருக்கிறார்கள். அந்த வள்ளிக்கும்மி நடனத்துல வேற ஜாதியினர்களும் கலந்துக்கலாம், எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் ஆடணும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. அதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்ப நம்ம 16 பேர் பெண்கள் எல்லா சமுதாயத்தை சார்ந்த பெண்களும் இருக்கிறார்கள். கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்கள் அவங்கதான் இருக்காங்க. அதுல இது அதாவது பாரம்பரிய கலை என்ற ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கானது, மன ஆரோக்கியத்துக்கானது. இது ரெண்டுமே அதில் இப்போ கிராமத்தில் இருக்கிற பெண்கள் ஒரு உடல் ஆரோக்கியமாக ஒரு ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே ஜிம்மெல்லாம் கிடையாது. அங்கே ஜிம்முக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சாயங்கால நேரத்தில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இதை நடத்துவாங்க. இதை நடத்தும் போது அது அவங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இது நடக்கும். அதை நடத்துகிறப்ப அவங்க மனதளவில் பல்வேறு வியாதிகள், உடம்புல இருக்கிற வியாதிகள் கூட ஓடி போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு யோகா அல்லது தியானம் இதெல்லாம் கலந்து தான் அந்த வள்ளிக்கும்மி. இப்போ இதெல்லாம் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கு ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆண்கள் எந்த கலையில் வேணாலும் போய் தொடர்பு கொண்டுக்குவாங்க, ஆண்களுக்குள்ள தொடர்பு இருக்கும். ஆனால் பெண்களுக்குள்ள அந்த தொடர்பு இருக்காது. அப்போ இது நீங்கள் தினசரி மாலை அவர்கள் சந்திப்பார்கள். சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறப்ப அப்போ எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாகவும் அமைகிறது. இப்போ இதுக்கு பின்னாடி இவ்வளவு பொருள் இருக்கு, இவ்வளவு விளக்கங்கள் இருக்கு, முருகனோட மையப்படுத்தி இவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசுறோம். ஆனா பொதுத்தளத்துல பாக்குறப்ப இல்ல தூரத்துல இருந்து மற்றவங்க பாக்குறப்ப இது ஒரு சமுதாயத்துக்கு இருக்கிறவங்க நடனம் ஆடுறாங்க, இல்ல ஒரு சமுதாயத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்றாங்க அப்படின்ற மாதிரி தானே பொருள்படும். அப்படி உண்மை அல்லது. இது அதாவது விமர்சனம் செய்பவர்கள் என்ன வேணாலும் செய்யலாம். நடத்துறவங்க நாங்க சொல்லிட்டோம், நடத்துறவங்க நாங்க சொல்லிட்டோம். இப்ப நாங்க சொன்னா அதுல என்ன மாற்று கருத்துக்கு என்ன இருக்கு? நடத்துறவங்க நாங்க, எங்களுக்கு தெரியும். ஏன்னா இது ஒரு லாப நோக்கோடு நடத்துவதும் அல்ல. அந்த ஆசிரியர்கள்லாம் இலவசமாக தான் பண்ணுவாங்க. எந்த லாப நோக்கோடும் இது நடத்தப்படுவது கிடையாது. ஆனால் இதுல ரொம்ப டிரான்ஸ்பரண்டா நம்ம எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளாக கற்றுக்கக்கூடிய ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கான ஒரு கலையாகத்தான் நாம் இதை பார்க்கின்றோம். அல்ல இதில் இந்த சமுதாயம் அந்த சமுதாயம் என்று அல்ல, எல்லா சமுதாயங்களும். ஏன்னா கிராமத்தில் போய் அப்படிலாம் பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் இல்லை, பெண்கள் இருக்கு, அதெல்லாம் வேணும்னே உருவாக்குறது. பெண்கள் இருக்காங்க, கல்லூரிக்கு போறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுத்த முடியாது. எல்லா சமுதாயத்தை சார்ந்தவங்களும் ஒன்றா தான் போறாங்க, ஒன்றா தான் வர்றாங்க. சின்ன குழந்தைகள்லேருந்து அவங்களாம் ஒன்றா இருக்காங்க ஊரில். இது ஜென்ரலாகவே அது மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப குறைவு. ஒரு சிலர் வேணும்னே அரசியல் லாபங்களுக்காக அது ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிற விதத்தில் அதை பண்ணுறதுனால தான் இது பெரிதாக்கப்படுது. இது மாதிரி பேசுறதுனால தான் இந்த வள்ளிக்கும்மியே ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன். இது மாதிரி பேசிய வள்ளிக்கும்மியை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. சரி, இப்போ நம்ம ஒரு நார்மலாக ஒரு ரேஸ் நடத்துகிறோம், இல்லை மாரத்தான் நடத்துகிறோம் அப்படின்னா எல்லாரும் கலந்துக்கிறோம் அப்படின்றப்ப அதோட டைமென்ஷனே வேறு. ஆனால் இப்போ எல்லாம் ஒரு சேரீலேருந்து ஒரு கலர்லேருந்து எல்லாம் பண்ணுறப்ப அது குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்கான அடையாளம் அப்படின்னு தானே புரிந்து கொள்ளப்படும் நார்மலாக பார்க்குற எல்லாத்தாலையும். இப்போ நீங்கள் அங்கே இருக்கீங்க, அந்த களத்துலேருந்து இருக்கீங்க, அதை ஆர்கனைஸ் பண்ணுறீங்கன்றப்போ உங்களுக்கு அதை பற்றின புரிதல் இருக்கும். ஆனால் நார்மலாக தூரத்துலேருந்து வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறவங்க இதை ஒரு ஜாதிக்காக நடத்துகிறாங்க அப்படின்றதானே பார்க்கப்படும். அது இல்லை, இப்போ நேற்று நீங்கள் நேற்றைக்கு முதல் நாள் முதலமைச்சர் வந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. அந்த புடவையிலேருந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை வச்சு ஏதாவது ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன சொல்லுங்க. இதை வச்சு நான் இது இந்த ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்லுங்க பார்ப்போம். நான் பதில் சொல்றேன். சும்மா தேவையில்லாம பேசணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசலாம். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அதுல? அப்படி ஒரு நிலைப்பாடே கிடையாது. அப்படி இல்லாததை இருக்கிற மாதிரி பேசி சிலர் சமூக வலைதளங்கள்ல யூடியூப்ல லைக்ஸ் அப்படி ஏதாவது அதிகமாக வாங்கியிருக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு விமர்சனங்களை ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிறவன் நான். அது மாதிரி விமர்சனங்கள் வந்தபோது கூட நான் சொன்னேன், இதன் மூலமாக நம்முடைய வள்ளிக்கும்மியை கொண்டு போய் சேர்த்துறாங்க. நமக்கு அதில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை, நமக்கு ஒரு கருத்து இதெல்லாம் எதுவும் கிடையாது. பட் நம்ம சரியாக நடத்திட்டு இருக்கிறோம், அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த நடன நிகழ்ச்சி ஒரு நவீன தீண்டாமை அப்படின்ற மாதிரி விமர்சனமும் பெரியாரிஸ்டுகளாலே முன்வைக்கப்படுது. அது பெரிய வார்த்தைகள் சொல்கிறீங்க, அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தைகள் நீங்கள் சொல்கிறது. அதான் சொல்கிறேனே, திரும்ப திரும்ப எதையாவது அப்படி சொன்னால் தானே நீங்கள் இதை
அவங்களுடைய யூடியூப் வந்து மக்கள் மத்தியில் போய் சேரும், அவங்க பேசுறது போய் சேரும். அதுக்காக பேசுகிற விஷயம் நடத்துகிறவங்க நாங்கள் சொல்கிறோம். கலந்துக்கிட்ட பெண்கள் யாராவது சொல்லியிருக்காங்களா? அதில் பார்ட்டிசிபென்ட்ஸ் யாராவது சொல்லியிருக்காங்களா? எதை வச்சு பேசிட்டு இருக்கீங்க? சும்மா யூடியூப்ல யாராவது ஒருத்தர் வந்து இப்படின்னு பேசிட்டா அது உண்மையா? அப்ப நான் சொல்றது பொய்யா? லட்சக்கணக்கான பேர் பெண்கள் இன்றைக்கு வந்து பயிற்சி எடுத்திருக்காங்க. அதுல ஒரு பெண் யாராவது தவறா சொல்லியிருப்பாங்களா? அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? காட்ட முடியுமா உங்களால? யாரோ யூடியூப்ல பேசுறாங்கிறதுக்காக அப்ப அது உண்மை, நாங்கெல்லாம் பொய்யா? இப்ப முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகை தரார் அப்படின்றப்ப வெவ்வேறு நிகழ்ச்சிகளை வந்து நம்ம நடத்தியிருக்கலாம். ஆனா இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏன் நடத்தணும், அப்ப இதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி விமர்சனம் முன்வைக்கப்படுது இல்லை? அதாவது பாருங்க, ஒன்று புரிஞ்சுக்க, இது வந்து ஒரு கின்னஸ் சாதனை நிகழ்த்திய ஒரு நிகழ்ச்சி. கின்னஸ் வந்து ஒன்று வந்து அங்கீகாரப்படுத்துகிறாங்க, அப்ரூவ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க எல்லா ஆங்கிள்லையும் பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிற ஆங்கிளில் எல்லா ஆங்கிள்லையுமே அவங்க பார்க்குறாங்க. ஸோ வந்து அப்படி வந்து ஒரு கின்னஸ் சாதனையை முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒரு வாழ்த்தி பேசுவதற்காக வந்திருக்கின்றார். கின்னஸ் நிறுவனம் கொடுத்த அந்த சான்றிதழ்களை கலைஞர்களுக்கு தன் கரங்களால் வழங்குவதற்காக முதலமைச்சர் வந்திருக்கிறார். இதுதான். அது வந்து இதில் வந்து ஏன் வேறு நடத்தலாமே, இது நடத்தலாமே, அது யார் முடிவு பண்ணுறதுக்கு? நாங்கள் இதை நடத்தி கின்னஸ் சாதனை பண்ணியிருக்கோம். ஏன்னா 16,000 பெண்கள் ஒன்று சேர்ந்து இந்தியாவில் எங்கேயுமே ஒரு நிகழ்ச்சியே நடந்தது கிடையாது. வள்ளிக்கும்மி மட்டும் இல்லை, இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே 16,000 பேர் ஒன்று சேர்ந்து, பெண்கள் ஒன்று சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி கின்னஸ்ல எதுவும் ரெக்கார்டு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சாதனையை நம்ம நிகழ்த்தி இருக்கோம். அதை அப்படி பார்க்கறத விட்டுட்டு இதை வேற கோணத்துல போய் திசை திருப்புகிற முயற்சியாக பார்ப்பது தவறு. ஒரு காழ்ப்புணர்ச்சி நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அதுல என்ன நீங்க சொல்றதுதான், கண்டிப்பா அது தவறானது. நான் வந்து ஒரு அதிகப்படியான வார்த்தைகளை பேச விரும்பல, பட் அது தவறு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தந்திருக்கிறாரு. அந்த ஒரு இதுல போய் கலந்துக்காம இல்ல, முதலமைச்சர் அவர்கள் நீலகிரி மாவட்டத்திற்கு நிகழ்ச்சிகளுக்காக, அது முதல்ல ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி. நீலகிரி மாவட்டத்திற்கு 2 நாட்கள் பயணமாக ஊட்டிக்கு சென்றிருந்தால் வரும் வழியில விமான நிலையத்துக்கு அருகில இதை நாங்கள் ஏற்பாடு செய்தோம். அவர் விமானம், அதாவது 7:30 மணிக்கு அவருக்கு விமானம், 6:30 மணிக்கு தான் ஸ்பாட்டுக்கு வர்றார். 7 மணிக்கு கிளம்பி விமான நிலையத்துக்கு போயிட்டார். அதனால இது வந்து இதுக்காக அப்படின்னு வந்து அவர் கோயம்புத்தூருக்கு வரல. வந்திருந்தா கூட அப்ரிஷியேட் தான் பண்ணணும். ஆனால் இதுக்காக ஒரு முதலமைச்சர் கொங்கு மண்டலத்தில் ஒரு 16,000 பெண்கள் இது நிகழ்த்தியிருக்காங்களே, நம்ம போகணும்னு வந்திருந்தா மட்டும் என்ன தப்பு? ஆனால் நடந்த நிகழ்ச்சி நீலகிரி மாவட்டத்தினுடைய அந்த நிகழ்ச்சிக்கு செல்லுகிறார். அப்ப மெடிக்கல் காலேஜ் திறக்கிறாங்க. அதையெல்லாம் முடிஞ்சிட்டு வர்றப்ப வந்து விமான நிலையத்துக்கு போறப்ப விமான நிலையத்துக்கு அருகில இந்த நிகழ்ச்சியை பார்த்து விட்டு செல்லுகிறார். நரேந்திர மோடி அவர்களை வந்து அவமதிச்சிட்டாரு முதல்வர் அப்படின்ற, அதாவது அண்ணாமலை அவர்களை ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி போயிருவாங்க அப்படின்ற மாதிரி பேசப்படுது. மேற்கு மண்டலத்தில் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? களம் டஃபா இருக்குன்னு பாக்குறீங்களா, இல்ல ஈஸியா இருக்குன்னு பாக்குறீங்களா? இது வந்து வேறு கட்சிகளுடைய நிலைப்பாடுகள். மற்றவர்களைப் போல நான் மற்ற கட்சிகளுடைய செயல்பாடுகளை விமர்சனம் செய்பவன் அல்ல. ஏன்னா இல்லை, நான் எதுக்கு அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா, கொங்கு மண்டலத்தில் மூலமுடுக்கு எல்லாம் உங்களுக்கு அதை பற்றின புரிதல் இருக்கும். களம் இப்போலேருந்து அந்த பல்ஸ் நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஆதரவாக இருக்கான்னு கேட்குறேன். திமுக யார் எப்படி கூட்டணி சேர்ந்தாலும் எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது. இந்த 4 ஆண்டுகளிலே பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றோம். பல்வேறு நலத்திட்டங்கள் உங்களுக்கு தெரியும், திருப்பி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் வந்து கொங்கு மண்டலத்திற்கும் மக்கள் போன 2021 தேர்தலிலே அதிகமாக வாக்களிக்கவில்லை. எங்கள் கூட்டணிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கொங்கு மண்டலத்திலே குறைவு. குறிப்பாக கோயம்புத்தூரில் எடுத்துக்கொண்டால் எல்லா தொகுதிகளுமே நாங்கள் ஒரு தொகுதி கூட வெற்றி பெறவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு தான். ஆனால் முதலமைச்சர் அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தை புறக்கணிக்கவில்லை. அசம்பிளியில பேசினாரே, வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்துதான் அதைத்தான் முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். அது கோயம்புத்தூர் ஒரு உதாரணம். கோயம்புத்தூர்ல வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவோ வேலைகள் நடந்திருக்கிறது. இன்னைக்கு வந்து அவினாசி பாலத்தை வேகமாக முடித்து கொண்டிருக்கிறார்கள். அவினாசி சாலையில் இருக்கிற அந்த மேம்பாலத்தை வெகு விரைவாக முடித்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, இன்னொரு 600 கோடி ரூபாயை ஒதுக்கி அதை இன்னொரு 6 கிலோமீட்டருக்கு விரிவாக்கம் செய்திருக்கிறார்கள். சின்னிபாளையத்திலிருந்து நீலம்பூர் வரைக்கும் அதை வந்து விரிவாக்கம் செய்திருக்கிறார்கள். அந்த பணிகளும் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. அப்புறம் வந்து ஒரு ஐடி பார்க்,
ஒரு மிக மிக பிரம்மாண்டமான ஒரு ஐடி பார்க்க அதாவது அடிக்கல் நாட்டியிருக்காரு. இன்னொரு ஐடி பார்க்க அறிவிச்சிருக்காரு. ஐடி பார்க்க அறிவிச்சது 30 லட்சம் சதுரடி, எங்குமே கிடையாது. கோயம்புத்தூருக்கு அவர் அறிவிச்சிருக்கிற அந்த ஐடி பார்க் என்பது 30 லட்சம் சதுரடி. இப்போ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம வந்து 2021ல வீக்கனா இருக்க இடத்துல வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுமா இதெல்லாம்? திமுக அது வந்து தேர்தலுக்காக அவர் பண்ணாரு நான் சொல்லல. இல்ல அது நானும் அந்த இடத்துல கேட்கல. பட் இவ்வளவு ஸ்கீம்ஸ் இது அப்புறம் நூலகம், பெரியார் பெயரில் ஒரு மிகப்பெரிய நூலகம். இப்போ கூட சட்டமன்றத்தில் 2 நாட்களுக்கு முன்பு அந்த LND பைபாஸ் சாலையை விரிவாக்கம் செய்வதற்கு ஆக்கப்பூர்வமான வேலைகளை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் செய்திருக்கிறார். வெகு விரைவிலே அந்த பணிகள் துவங்க இருக்கிறது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாத்தையும் நம்ம பட்டியலிட்டு போக முடியாது. இப்படி பல்வேறு விஷயங்களை, ஆயிரக்கணக்கான கோடிகளை எந்த மாநகராட்சிக்கும் இல்லாத அளவுக்கு கோவை மாநகராட்சிக்கு அரசு ஒதுக்கி இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் தான் சொன்னார், வாக்களிக்காதவர்கள் நாம் ஏன் வாக்களிக்கவில்லை என்று ஆட்சி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா? அது இப்ப நடந்தது. ஏன்னா இப்ப மேற்கு மண்டலம் பொறுத்த வரைக்கும் அது எங்களோட கோட்டை அப்படின்னு பாஜக நீண்ட காலமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பாஜக அதிமுகவும் அந்த பக்கம் ரேஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்றனால இப்படி 26ல இருக்கும்னு நான் கேட்கறது. 24 பாராளுமன்ற தேர்தல் எல்லா தொகுதியும் தோத்துட்டு அது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வேற அப்படின்றாங்க. அப்படி இல்லை. இப்ப வரப்போற சட்டமன்ற தேர்தலில் பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. இந்த மக்கள் வந்து இவ்வளவு நடந்திருக்காங்க. அப்படி இருக்கப்ப ஐயோ போன முறை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இந்த முறை நம்ம போடத்தானே செய்வாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் பிரதான எதிர்க்கட்சியா இங்க அதிமுக தான் இருக்கணும், பாஜக மாதிரியான மதவாத சக்திகள் உள்ள வரக்கூடாது அப்படின்றதுல சிஎம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. ஆனா இப்ப அதிமுகல குறிப்பா மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நகர்வுகளை பாக்குறப்ப அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னு பாக்குறீங்களா? செங்கோட்டையன் அவர்கள் அடிக்க அப்படி வந்து நான் ஒரு கட்சிக்கு வெளியிலிருந்து அதை நான் சொல்ல விரும்பவில்லை. அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அதை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். அதில் எந்த முடிவுகளை எடுத்தாலும் அதிமுக ஒற்றுமையாக எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுதலாக அவர்களுக்கு வைத்துக் கொள்கிறேன். அண்ணாமலை மாற்றப்படுகிறார் தகவல் வருது சார், எப்படி பாக்குறீங்க? பாசிட்டிவா பாக்குறீங்க? அது அந்த கட்சியினுடைய உட்கட்சி விவகாரம். யாரை வேண்டுமானாலும் அவர்கள் தலைவர்களாக போடலாம். ஆனால் ஒரு தேசிய கட்சியில தலைவர்கள் மாற்றப்படுவது என்பது ஒரு சர்வசாதாரணமான விஷயம். ஆனா இப்ப அப்படி தெரியலையே. இன்னொன்று, அதாவது தேசிய கட்சிகளை பொறுத்தவரை அவர்கள் கண்டிப்பாக ஒரு மாநில தலைவர் தனித்துவமாக வளர்வதை அவர்கள் விரும்புவதில்லை. காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும். கடந்த காலத்தில் ஜி.கே. மூப்பனார் தமிழ்நாட்டில் என்ன ஆனாலும் தெரியும். அதே போல் ஆந்திராவில் ராஜசேகர் ரெட்டி என்ன செய்தார்கள் என்று தெரியும். ஈவன் மம்தா பானர்ஜி எடுத்துக்கலாம், அல்லது மகாராஷ்டிராவில் சரத்பவார் எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து தனித்துவமாக வளர்ந்த காங்கிரஸ் தலைவர்கள் தான். அப்போ அவர்களை மாற்றினார்கள். பிஜேபியிலையும் அதே தான். இப்போ மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சராக சிறப்பாக செயல்பட்டவரை அவரை அங்கிருந்து மாற்றினார்கள். ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வசுந்தரா சிந்தியா அவங்கள வந்து இப்போ வந்து டம்மி பண்ணிட்டாங்க. இப்படி அவங்களும் தேசிய கட்சி தான். அதனால் வந்து அவங்க எந்த காரணத்தை கொண்டும் தமிழகத்திலே ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு தலைவராக வளர்வதை அவர்கள் விரும்புவது கிடையாது. ஆனால் அதாவது அண்ணாமலையை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே பிஜேபியை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட தன்னை வளர்த்து கொள்ள மிகவும் அவர் ஆவலோடு இருந்தார். அதற்கான வேலைகளை அவர் செய்தார் என்பதுதான். சக்சஸ் அடைஞ்சாருன்றீங்களா, தோல்வி அடைஞ்சாருன்னு நினைக்கிறீங்களா? அதுக்குள்ள எப்படி சக்சஸ் அடைய முடியும்? அதுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சி ஒரு கடுவாளம் போட்டுருவாங்கல்ல. அதனால இது வந்து மற்றவர்களுடைய கோரிக்கைக்காக அவர்கள் மாற்றுவார்கள் என்றல்ல, அவர்களே அதை விரும்ப மாட்டார்கள். அதனால் வந்து யாராவது சொல்லுவாங்க, இப்போ வந்து அண்ணாமலையை மாற்றக்கூடாது என்று வால் போஸ்ட் அடிச்சு ஓட்டுவது எல்லாமே அவர்கள் ஒரு பிரச்சனையாக பார்ப்பார்கள். அப்போ இன்னும் ஏதாவது வளர்த்துட்டா நாளைக்கு எதிர்காலத்தில் பிரச்சனை ஆகுமா என்று யோசிப்பார்கள். அதனால் அந்த காரணங்களை கொண்டு அவர்கள் மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக ரேஸ்லே இல்லை, திமுக தாவேகா தான் 2026 போட்டின்றாரு விஜய். ஒரு வந்து அதாவது இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமான்னு எனக்கு தெரியலை. அதாவது ஒரு யதார்த்தத்துக்கு பக்கமாக இருந்து பேசினா அதுக்கான பதில் சொல்லலாம். சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தரோட சொல்கிறதுக்காக நம்ம வந்து அதை பதில் சொல்ல முடியாது. அவர் என்ன எவ்வளோ ஓட்டுன்னு அவர் நிரூபிச்சிட்டாரா, அல்லது நாங்கள்லாம் களத்தில் பார்த்துட்டு இருக்கோம், அப்படி ஒரு பெரிய புரட்சி ஏதாவது இருக்குதா? ஒன்றுமே இல்லை. எல்லாமே கூட உங்களுக்கு அது ஒரு மாற்றமா தெரியலையா? ஒரு வைபா இருக்கிற மாதிரிலாம் தோணலையா உங்களுக்கு? விஜய் பக்கம் மக்கள் நகர்றாங்க அப்படின்னு இல்லை, அவர் பேசுறதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. யாரோ அவரை ஏமாத்துறாங்க.
இல்லை யாரோ அதை எழுதி கொடுக்குறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறதான் அர்த்தமாக. ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்கள் கருத்துக்கு நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி.